ஐடிஆர் 2 யாரெல்லாம் ஃபைல் பண்ணக்கூடாது, ஐடிஆர் 2ல ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வித்தீங்கன்னா எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எப்படி ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடிஆர் 2 யாரெல்லாம் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ப்ரொஃபஷன் லைக் டாக்டர், அட்வொகேட் இந்த மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல பார்ட்னரா இருக்கீங்க, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இருந்து உங்களுக்கு சேலரியோ கமிஷனோ ரெமினரேஷனோ அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா நீங்க ஐடிஆர் 2 ஃபைல் பண்ண கூடாது. ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன். இன்கம் ஃப்ரம் சேலரி அண்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இதுல ரெவன்யூ வரதெல்லாம் சேம் அஸ் ஐடிஆர் 1 தான். அதனால நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி 1.5 hours வீடியோ ப்ரொலாங் பண்ண தேவையில்லை. கேபிட்டல் கெயினை எப்படி ஐடிஆர் 2ல காமிக்கணும் அப்படின்றது தான் ஃபோக்கஸ் இந்த வீடியோல. இப்போ லாகின் பண்ணி ஆன்லைன்ல எப்படி ஐடிஆர் 2 ஃபைல் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஐ நோ விச் ஐடிஆர் ஃபார்ம் ஐ நீட் டு ஃபைல், அதுல இங்க பாத்தீங்கன்னா டிராப் டவுன் வரும். இந்த டிராப் டவுன்ல ஐடிஆர் 2வை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடிஆர் 2வை செலக்ட் பண்ணீங்கன்னா ப்ரொசீட் வித் ஐடிஆர் 2ன்றது எனேபிள் ஆகும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடிஆர் 2 அப்படின்ற பேஜில் கொண்டு போய்விடும். இந்த ஐடிஆர் 2லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்றது அங்கேயே சம்மரியாக கொடுத்துருப்பாங்க. 1 பார்த்தீங்கன்னா வேலிடேட் யுவர் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் 2 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணோம்னா ரிட்டர்ன் ஃபைல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இது ஜென்ரலாக ஐடிஆர் 1க்கும் வர்றது தான். எதனால நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்றது கேட்கும். மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எக்ஸீட் ஆகிருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் உங்களுக்கு எக்ஸீட் ஆகலை, அதர் ரீசன்ஸ்னால நான் ஃபைல் பண்ணுறேன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக இதுதான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எக்ஸீட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம கண்டினியூ கொடுத்தோம்னா ஷெடியூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஐடிஆர் 2ல செலக்ட் ஸ்கெடியூல் அப்படின்றது இங்கே மேலேயே காமிச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஜென்ரல், இன்கம், டிடக்ஷன், டேக்ஸ், அதர்ஸ் இந்த மாதிரி ஒன்றா கொடுத்துருப்பாங்க. இந்த ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபோ, அதே மாதிரி அதாவது மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்கும். மெயினாக நீங்கள் இதில் ஜென்ரல் இன்ஃபோவில் பார்க்க வேண்டியது பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை ப்ராப்பராக ப்ரீ வேலிடேட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. செகண்டா நம்ம இன்கம் ஸ்கெடியூலுக்கு வரும். இன்கம் ஸ்கெடியூல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இன்கம் எல்லா ஹெட்டும் கொடுத்துருப்பாங்க. சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம மெயின் ஃபோக்கஸ் இந்த வீடியோவில் கேபிட்டல் கெயினை எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றதுனால நான் இந்த சேலரி எதுவுமே செலக்ட் பண்ணல. உங்களுக்கு சேலரி, இன்கம் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் மெயினாக கேபிட்டல் கெயின் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் கேபிட்டல் கெயின் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேறு எதெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை மட்டும் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும். நீங்கள் சாப்டர் 6 டிடக்ஷன் எடுக்கிறீங்களா, அதெல்லாம் அது ஃபைனலாக கூட பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்கிப் த கொஸ்டின்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஷெடியூலுக்கு போயிடும். அந்த ஷெடியூலுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஷெடியூல் கேபிட்டல் கெயினை செலக்ட் பண்ணி இதில் இப்போ அசெட்டை சூஸ் பண்ணோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கேபிட்டல் அசெட்டை நீங்கள் விற்றீங்க அப்படின்றத சூஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் விற்றீங்க, லேண்ட் ஆர் பில்டிங் விற்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் டிக் பண்ணணும். நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங், ஜுவல்லரி விற்றது அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஒன்லி கேபிட்டல் கெயின் ஆன் ஷேர்ஸ், equity oriented மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பேசிக்ஸ் செக்ஷன் 111A, 112A, அப்புறம் 112ல வந்து பேசிக் டேக்ஸ் ரேட் என்ன வரும் அப்படின்றது போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடைக்கும். இப்போ செக்ஷன் 111Aல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3, அதாவது லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர், ஈக்விட்டி ஓரியன்ட், நாட் டெட் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஒன்லி ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் பிஸ்னஸ் ட்ரஸ்ட், அதாவது இன்விட், ஆர்ஐடி அந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி வர கேசஸ் எல்லாம் அசெட் எல்லாம் நீங்கள் எதில் செலக்ட் பண்ணணும்னா
111A வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட், அதை செலக்ட் பண்ணிக்கணும். 112Aவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே தனியா ஷெட்யூல் வரும், அதை காட்டுறேன். இங்க 112Aன்றது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், அதாவது 12 மாசத்துக்கு மேல ஹோல்ட் பண்றீங்கன்னா அதெல்லாம் இதுல காட்டணும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ், அது கேபிட்டல் இண்டெக்ஸ் பாண்ட் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணதை தவிர்த்து வேற ஏதாவது பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ், டிபெஞ்சர்ஸ்னா கடன் பத்திரம், பாண்ட்ஸ் நீங்க வித்திருக்கீங்க இல்ல பாண்ட்ஸ் ரெடீம் ஆகுதுன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக நீங்க இந்த பாக்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 112 சப்செக்ஷன் 112 பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். செக்ஷன் 112Aல கவர் ஆகாததெல்லாம் 112ல வரும். ஸோ இந்த அசெட் பைஃப்ரிகேஷன்ன்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க ITR 2 ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இந்த அசெட் கிளாசிபிகேஷனை கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நாலேஜ் இருந்ததுன்னா ITR 2 ஃபைல் பண்றது ஈஸி. அதர் தேன் இந்த 3 அசெட், அதாவது லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர், ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், பிசினஸ் ட்ரஸ்ட், இது தவிர்த்து வேற ஏதாவது அசெட் வந்து இருந்ததுன்னா நீங்க வந்து இதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அசியூமிங் தட் இப்போ அந்த மாதிரி எதுவுமே சேல் பண்ணல அப்படின்றத அசியூம் பண்ணி நான் அதை எடுக்கல. நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ டு செக்ஷன் 48. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல வந்து என்ஆர்ஐஸ் நான் ரெசிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து நான் ரெசிடென்ட்டுக்காக சொல்லலை, ஒன்லி ரெசிடென்ட் இந்தியனுக்காக. ஸோ அதை இக்னோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம செலக்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார், வெளிநாட்டில இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் இன்வெஸ்ட் பண்றவங்க, அவங்க கேபிட்டல் அசெட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம செலக்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா FII தான், அது நமக்கு தேவையில்லை. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 112A ரெட் வித் செக்ஷன் 115AD. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு தான். ஸோ இதுவும் நம்ம எனேபிள் பண்ண தேவையில்லை. இது NRIஸுக்கு சாப்டர் 12A ஃபாரின் கரன்சியில் வந்து ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் வாங்குறவங்களுக்கு. ஸோ இதுவும் நம்ம எனேபிள் பண்ண தேவையில்லை. இந்த மேலே 3 நம்ம எனேபிள் பண்ணதுல கவர் ஆகாமல் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாஸ் த்ரூ இன்கம் வர்றது தான், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்புறம் வந்து பிஸ்னஸ் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது தெரியும். பாஸ் த்ரூ இன்கம் இருந்ததுன்னா இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது அகைன் DTAA டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் நான் ரெசிடென்ட்ஸ்க்காக. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பியூரா புரோக்கர் கிட்ட வந்து 111A 112A டிரான்சாக்ஷன் மட்டும் பண்றீங்கன்னா இந்த 2 செலக்ட் பண்ணாலே போதும். இல்லை பாண்ட்ஸ் டிபெஞ்சர்ஸ்னா இது கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல கவர் ஆகலைன்னா இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அசெட் சோல்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ கொடுக்கலாம். இங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நம்ம அங்க என்னென்ன அசெட் செலக்ட் பண்ணோமோ அதோட டீடைல் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 111A செலக்ட் பண்ணோம், 112A செலக்ட் பண்ணோம், பாண்ட்ஸ் டிபெஞ்சர் செலக்ட் பண்ணோம், அதர் அசெட் செலக்ட் பண்ணோம், எல்லாமே இங்க வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதுல ஆட் டீடைல் கொடுங்க. இப்போ நம்ம 111Aனா என்னது, ஸ்டாக் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல நீங்க இதுல ஃபில் பண்ணீங்கன்னா போதும். இதுல எப்படி ஃபில் பண்ணலாம் நீங்கன்னா, எக்ஸாம்பிள் புரோக்கர் அக்கௌண்ட் லாகின் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து P&L ஸ்டேட்மெண்ட் இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுலயே உங்களுக்கு பை வேல்யூ எவ்வளவு, செல் வேல்யூ எவ்வளவு, எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்றது வந்துடும். ஜியோஜித்ல மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஸ்பெகுலேஷனை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்பெகுலேஷன் பாத்தீங்கன்னா பிசினஸ் கேட்டகரியில போயிடும். பிசினஸ் கேட்டகரியில போச்சுன்னா நீங்க ITR 2 ஃபைல் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம், இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஷார்ட் டேர்முக்கு இந்த சேல் வேல்யூவை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வித் பை வேல்யூ எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே வராது. எக்ஸ்பெண்டிச்சர் ஹோல்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் கனெக்ஷன் வித் டிரான்ஸ்ஃபர், இதை நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். புரோக்கரேஜ் சார்ஜஸ் நீங்க பே பண்றது, அப்புறம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்றது, இந்த மாதிரியான சார்ஜஸை நீங்க டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம் as per செக்ஷன் 48. ஆனா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்றது, அப்புறம் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பே பண்ணுவீங்க இல்லையா, டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுக்காக, அதெல்லாம் நீங்க கிளைம் பண்ண முடியாது கேபிட்டல் கெயின்ல டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது. இதுவே நீங்க இன்ட்ராடே பண்றீங்க,
பிசினஸ் இன்கமா காமிக்கிறீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். திருப்பியும் சொல்றேன், கேபிட்டல் கெயினா நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டுக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸை டிடக்ஷனா கிளைம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேஸ்ல நம்ம இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து வெறுமனே புரோக்கர் சார்ஜஸ் தான் வந்து நான் இதுல எடுத்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அதுல. ஸோ புரோக்கர் சார்ஜஸை மட்டும் இங்க போடுவோம். ஸோ இங்க இதுல பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபா. இங்க ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இங்க உங்களுக்கு செக்ஷன் 111 6,72,000 எவ்வளவு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ அது வந்து இங்க காமிச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் போலாம். ஆட் டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழேயே இனிஷியலாவே பார்த்துருப்பீங்க ஷெட்யூல் 112A வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தாங்க. அதனால இங்க வியூ ஷெட்யூல்னு காட்டும். நீங்க அங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இங்க ஆட் டீடைல்ல போயிட்டு மொத்தமாவும் சேர்த்து காட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்க CSV டெம்ப்ளேட் வந்து போர்ட்டல்லே கொடுத்துருக்காங்க, அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இந்த டீடைல்ஸ் வந்து நீங்க அங்க P&L ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா புரோக்கர். இப்போ எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் இங்க டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இங்க கொடுத்துருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து நீங்க இங்க ஃபில் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து அப்லோட் CSV போட்டுக்கலாம். போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க மேனுவலா கூட டோட்டலா போட்டுக்கலாம். நம்ம லாங் டேர்முக்கு இதை செலக்ட் பண்ணும்போது எதுக்கு ஆன் ஆர் பிஃபோர் 31st January அண்ட் ஆஃப்டர் 31st January அப்படின்னு அதுல காமிக்குதுன்னா, February 1 பட்ஜெட் ஸ்பீச்ல பினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி அனௌன்ஸ் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப இடியா தான் இருந்தது. அப் டு 31st January 2018 வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா டோட்டலி எக்ஸம்டட். என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்றத ஷார்ட்டா பார்க்கலாம். Rationalizing the long-term capital gains. Madam Speaker, currently the long-term capital gains arising from transfer of limited equity shares, units of equity-oriented funds, and unit of a business trust are exempted from tax. With the reforms introduced by the government and the incentives given so far, the equity market has become buoyant. The total amount of exempted capital gains from the listed shares of units is around 3,67,000 crores as per return filed in the assessment year 2017-18. Major part of this gain has been accrued by corporate and LLPs. This has also created a bias against manufacturing, leading to more business surpluses being invested in financial assets. The return on investment in equity is already attractive even without tax exemption. There is therefore a strong case for bringing the long-term capital gains from listed equities into the tax net. However, recognizing the fact that a vibrant equity market is essential for economic growth, I propose only a modest change in the present regime. I propose to tax such long-term capital gain exceeding rupees 1 lakh at the rate of 10% without allowing the benefit of indexation. However, all gains up to 31st January 2018, that is today, will be grandfathered. இந்த கிராண்ட் ஃபாதரிங் பெனிஃபிட்னா என்னன்னா, முன்னாடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏர்ன் பண்ணா எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க இல்லையா. அப்போ நான் டாக்ஸ் என்னைல இருந்து பண்றேன், 1st February 2018ல இருந்து. அப்ப அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா ஷேர்ஸ், அவங்களுக்கு எல்லாம் இப்ப சேல் பண்ணும்போது அந்த பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து எப்பயோ வாங்கியிருப்பாங்க. அதை டிஃபரன்ஸை பார்த்தோம்னா அதிகமா கேபிட்டல் கெயின் பே பண்ண வேண்டியது வரும் இல்லையா. அதனாலதான் இந்த கிராண்ட் ஃபாதரிங் ப்ரொவிஷனை கொண்டு வந்தாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் 2015ல ஷேர் வாங்கியிருந்தாருன்னு வைப்போம். இன்னைக்கு சேல் பண்றாருன்னா நம்ம அந்த டிஃபரன்ஸுக்கு கேபிட்டல் கெயின் பே பண்ணணும் இல்லையா. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 31 January வரைக்கும் அந்த கேபிட்டல் கெயின் எக்ஸம்டட். அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இருந்தா ஸ்பிளிட் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. 31ஆம் தேதி என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இல்ல ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ எது ஹையரா இருக்கோ அதை நீங்க காஸ்டா கிளைம் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸுக்கு நீங்க கேபிட்டல் கெயின் பே பண்ணா போதும் அப்படின்ட்டு அந்த பட்ஜெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்டையும் அமெண்ட் பண்ணாங்க.
ஷேர்ஸ் வந்து ஆன் ஆர் பிஃபோர் 31st January 2018க்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு தான், அதுக்கு அப்புறம் ஷேர் வாங்கினவங்களுக்கு எல்லாம் இது மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஷேர் வாங்கினவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ISIN கோடுன்னே அதில் இருக்கும், P&L ஸ்டேட்மெண்ட்ல அதையும் மென்ஷன் பண்ணோம், எல்லா டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வாங்கினவங்க இந்த நம்பர் ISIN நம்பர் இதெல்லாம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அப்புறம் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன், எவ்வளோ சேல் பண்ணீங்க, எவ்வளோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், எவ்வளவு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் வருது அப்படின்றத காமிச்சா போதும். ஸோ நான் இதில் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் பெட்டர் வந்து CSV ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கேட்குற டீட்டெயில்ஸை வந்து புரோக்கர் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இம்போர்ட் பண்ணிடுங்க, அதுதான் பெட்டர். இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 1 lakh, ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 1,80,000, என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு 20,000 அப்படின்ட்டு நான் போட்டுக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா, இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா 112A கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 111Aல இங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இங்கே வந்துச்சு. அப்புறம் வந்து 112Aல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் 60,000 ரூபாய் இங்கே வந்துச்சு. இதே மாதிரி தான் பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸுக்கும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணோம். பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வந்து ரெடீம் ஆகும் இல்லையா, ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் அதை போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எவ்வளவு ரெடீம் ஆகி வருது, எவ்வளோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளோ வருது, இந்த வேல்யூவை போட்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கெயினும் வரும். இப்போ நீங்க பேக் டு ஸ்கெடியூல் பண்ணீங்கன்னா இன்கம் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், அதாவது ஏதாவது கிரிப்டோ கரன்சிஸ் ஏதாவது வந்து சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் இதுல எனேபிள் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பென்சஸ் எதுவுமே புரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருந்தா கூட செலவா கிளைம் பண்ண முடியாது. ஒன்லி நீங்க சேல் பண்ண வேல்யூ மைனஸ் பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ டிஃபரன்ஸ் வந்து கேபிட்டல் கெயின் பே பண்ணணும். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30%. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசினஸ் ட்ரஸ்ட் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இந்த பாஸ் த்ரூ ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பத்தி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இன்னொரு வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இதுல டிஸ்கஸ் பண்ண டைம் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இதுல டிடக்ஷன்ஸ், அதாவது சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். டாக்ஸ் எவ்வளவுன்னு வரும் எல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நார்மலா பண்ற மாதிரியே இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்த ரெண்டும் போட்டிருக்கோம் இல்லையா, இது மாதிரி கன்ஃபார்ம்டு அப்படின்ற ஸ்டேட்டஸ் வரும். எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாராளமா இங்க ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படின்ற பட்டன் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே கேபிட்டல் கெயினை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு கிளியரா எந்தெந்த செக்ஷன்ல நான் கேபிட்டல் அசெட் சேல் பண்ணியிருக்கேன்றத பார்த்து டிஸ்க்ளோஸ் பண்றது ரொம்பவே அவசியம். இதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம், கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் லாசஸ். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு ஷேர்ஸ்ல லாஸ் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லாஸை இந்த கேபிட்டல் கெயினோட மட்டும், அதாவது கேபிட்டல் கெயின் ஹெட்டோட மட்டும் தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த லாஸை எடுத்துட்டு போய் சேலரி இன்கம் கூடயோ இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கூடயோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், நீங்க ஷார்ட் டேர்ம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 3, ஆனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை நீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கூடயும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த லாஸ் எல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா ரிட்டர்னை டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்றது ரொம்பவே அவசியம். டியூ டேட் தாண்டி போயிடுச்சுன்னா இந்த லாஸை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்போ டவுட் வரும், எத்தனை வருஷம் வரைக்கும் நான் இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தா 8 வருஷம் வரைக்கும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ கன்க்ளூஷனுக்கு வரும். சின்ன சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒன்லி செக்ஷன் 112 அண்ட் 111Aல தான் கவர் ஆகுதுன்னா நீங்களே ITR 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். பட் நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க பெட்டர் ஒரு ப்ரொஃபஷனலை பார்த்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றதே பெட்டர். எந்த கேபிட்டல் அசெட் சேல் 111Aக்கு கீழே கவர் ஆகும், எந்த கேபிட்டல் அசெட் சேல் 112க்கு கீழே கவர் ஆகும், எந்த கேபிட்டல் அசெட் சேல் 112Aக்கு கீழே கவர் ஆகும், எது நார்மல் ஸ்லாப் ரேட்ல வரும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியரா பைஃப்ரிகேட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ப்ரொஃபஷனல் கிட்ட போய் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த செட் ஆஃப் அந்த கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ் இதுல எல்லாம் உங்களுக்கு கிளியரா கிளாரிட்டி இல்லைன்னா பெட்டர் நீங்க ப்ரொஃபஷனலை பார்த்து ஃபைல் பண்றதே பெட்டர். ஏன்னா பெருசா ஏதாவது கேபிட்டல் லாஸ் 1 lakh 2 lakh அந்த மாதிரி
லாஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ITR 2 ரிட்டர்ன் கேபிட்டல் கெயின் இருந்தால் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றது பேசிக்காக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா நீங்கள் மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் RJ.